கட்டுப்பாடு இல்லாத இச்சையில் இருக்கிறது தான் காம விகாரம். ஒரு கண்ட்ரோலில் இருக்க மாட்டான். பாருங்கள், நியூஸில் வாசித்தோன்னா பயங்கரமாக இருக்குல்ல. ஒரு கல்லூரி மாணவி தன்னுடைய பாய் ஃப்ரெண்டோடு வெளியே சென்றிருக்கும் போது ஒரு கும்பல் கூட்டு பாலியல் எல்லாம் பார்க்குறோம். இதெல்லாம் எதுக்கு? அது காம விகாரம். சிறு பிள்ளைகளை 7th படிக்கிற பிள்ளையை கடத்திட்டு போய் பாலியல் வன்புணர்வு செஞ்சாங்க அப்படிங்கிறத செய்தியில் பார்க்குறோம். இதெல்லாம் எதை காட்டுகிறது? ஒரு மனிதன் காம விகாரத்துக்கு அடிமைப்பட்டு போய் இருக்கிறான். கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் கண்ட்ரோல் இல்லாமல் இருந்தால் என்ன ஆகும்? ஒரு பைக் ஓட்டுறோம், கண்ட்ரோல் இல்லாமல் போயிட்டா அப்படின்னா அவ்வளோதான், நேராக ஆக்சிடெண்ட் ஆகிடும். நம்ம மனதில் ஒரு கண்ட்ரோல் இல்லை. இப்போ மன அழுத்தம், மனவியாதி, மனதில் கண்ட்ரோல் இல்லாமல் வர்றது. அதே மாதிரி காம விகாரம், கண்ட்ரோல் இல்லாமல் இச்சையில் நாம் இருப்போம் அப்படின்னா அது உங்களை மிகப்பெரிய பாதாளத்தில் தள்ளிடும். ஸோ கண்ட்ரோல்டாக இருங்க, இச்சையடக்கத்தோடு இருங்க. கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். காட் பிளஸ் யூ.